மிக உயர்ந்த திட்டமாக அம்மை காக்கும் ஸ்டாலின் என்கின்ற திட்டம் தொடர்ந்து நம்முடைய மாவட்டத்தில் ஒவ்வொரு பகுதி வாரியாக ஃபேஸ்டு மேனரில் வந்து இன்றைக்கி இந்த முகாம் நடைபெற்று வருகிறது. ஏறத்தாழ 17 வகையான ஸ்பெஷாலிட்டிஸ் நம்முடைய பொதுமக்கள் எங்கும் அலையாமல் இருப்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்பாடாக இந்த ஏற்பாடை பார்க்கிறோம். ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இன்றைக்கி நம்முடைய மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர்களும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த உயரதிகாரிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணதுலேருந்து அவங்களுக்கு கையில் ஒரு டேக் மாட்டி விடுறது, அந்த டேக்கில் என்ன விதமான டெஸ்ட்லாம் நீங்கள் எடுக்கலாங்கிறதுலேருந்து அது சார்ந்து இங்கே மேலே ஒரு லேபில் அவங்களுடைய ப்ளட் சாம்பிளை கலெக்ட் பண்ணி அது மூலமாக வரக்கூடிய ரிப்போர்ட்டை மீண்டும் ஜெனரல் ஃபிசிஷியன்கிட்ட வந்து அவங்கக்கிட்ட வரும்போது அது சார்ந்து அவங்கள டயக்னோஸ் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன தேவை இதெல்லாம் அவங்க வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதிலிருந்து கார்டியோ ரிலேட்டடாக இதய நோய் பிரச்சனை இருந்துச்சுன்னா அஜாக்கிரதையாக இருந்துடாதீங்க, இந்த விழிப்புணர்வை பெற்று நீங்கள் இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற விதத்தில். ஏன்னா அதில் கண்டுபிடிக்கிற அந்த கண்டுபிடிப்பு மூலமாக சில உயிர்களை நம்மளால் காப்பாற்ற முடியும் என்கிற அளவிற்கு அதையும் ரொம்ப அழகாக கர்ப்பிணி பெண்களுக்கு தேவைன்ற ரொம்ப அதுக்கு தனியாக ஒரு முகாம், அதே போன்ற ஆயுஷ் சார்ந்திருக்கின்ற ஒரு முகாம் என்று ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ரொம்ப பெருமையாக அது எங்களுடைய திருவெரும்பூர் தொகுதியில் இந்த முகாம் இன்றைக்கு காலம்புற பொதுவாக அவங்களோட டைமிங்கே வந்து 9 to 4 வச்சுருக்காங்க. ஆனால் 7:30 மணிலேருந்தே நம்முடைய மருத்துவர்கள் எல்லாருமே அந்த டிபார்ட்மெண்ட்டே பார்த்திங்கன்னா தயார் நிலையில் இருக்கின்றது. 7:30 மணிலேருந்து துப்புரவு பணியாளர்கள் வந்து ஒவ்வொருவரும் வந்து இங்கேருந்து பார்த்துக்கொள்வதை நம்ம வந்து கண்கூடாக பார்க்க முடிகிறது. மிகப்பெரிய ஒரு நலத்தை கொடுக்கின்ற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமாக இந்த திட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இதில் பயன்பெறுகிற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்ல மாதிரி ஒவ்வொரு இந்த முகாம் நடத்தும் போதும் ஆயிரக்கணக்கான மக்கள், உதாரணத்துக்கு மாற்றுத்திறனாளி மக்கள் என்று சொன்னால் நேரடியாக நம்ம ஜிஹெச்சை தேடி வந்து அலைய வேண்டாம், இங்கேயே வந்து அதுக்கான சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க, மாற்றுத்திறனுக்கான அட்டை கார்டை கொடுக்குறாங்க. ஸோ இப்படி எல்லா விதத்திலும் அதே போன்று இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு நானும் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த வண்டிகள் வழங்குவதாக இருந்தாலும் சரி, அதே போன்ற பல்வேறு நலத்திட்டங்களும் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. உள்ளபடியே மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமாக இன்றைக்கு நம்முடைய நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு திட்டம் இன்றைக்கு துவங்கியது சார். அப்படிங்கிற பெருமையாக ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி வந்து நெப்போடைய வந்து காப்பி தான், இது வந்து அரசியல் கால் பண்ணுச்சுனால அதை ஏற்றுக்காமல் இவங்களா புதுசாக ஒன்று அதை காப்பி அடித்து உருவாக்கியிருக்கான்னு அதே விதத்தில் சொன்னால் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் இருந்து சொல்கிறேன், நாட்டை காக்கும் ஸ்டாலின்கிற விதத்தில் தான் இந்த எஸ்சிபி நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கு இங்கே பாருங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்முடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி என்ன வகுத்து தந்ததோ என்னவாக இருந்ததோ இன்றைக்கி அதை நம்ம வகுத்து ஒரு பாலிசியாக கொண்டு வந்திருக்கோம். அதில் படிச்சுட்டு முன்னேறியவர்கள் தான் எல்லாருமே. என் கூட நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்சிஏ முடிச்சிருக்கேன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது எந்த படிப்பை படிச்சுட்டு அதுக்கெல்லாம் நான் எட்டினேன் அப்படிங்கிற விதத்தில் தான் இங்கே நிற்கிறக்கூடிய நான்களாக இருந்தாலும் சரி, ஏன் என்ன பேட்டி காணக்கூடிய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நீங்களாக இருந்தாலும் சரி. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஒரு ஃபவுண்டேஷன் நாங்கள் லே பண்ணுறோம். நாங்கள் அந்த ஃபவுண்டேஷன் லே பண்ணி நான் அது ஒரு ப்ரூவன் ரிசல்ட் நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் அந்த ஃபவுண்டேஷன் மேலே நாங்கள் அடுத்தது என்னென்ன செய்ய போகிறோங்கிறதையும் நான் எடுத்து சொல்லிட்டேன். நான் தொலைநோக்கு பார்வையோட டெக்னாலஜி நாங்கள் எப்படி அடாப்ட் பண்ண போகிறத முதற்கொண்டு நான் பண்ணேன். என்ன கேட்டால் இதை முழுவதுமாக அலசி ஆராய்ந்து மற்ற மாநிலங்களும் இதை நீங்கள் வந்து பின்பற்றுறீங்கன்னு சொன்னீங்கன்னா எங்கள் பிள்ளைங்க எப்படி நேற்று மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது 1800 பிள்ளைங்க வந்து ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸ் இப்போ நாங்கள் சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விஷனரியாக ஒரு இன்க்ளூசிவாக இருக்க வேண்டும், ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்க வேண்டும் என்பதை மனசில் வச்சு தான் இந்த எஸ்சிபியை நம்ம வந்து முழுமையாக நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கு வெறும் 75 பேர் மட்டும் ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸ், வெறும்னா 12th முடிச்சுனா ஏதோ ஒரு கல்லூரியில் சேர்ந்துட்டு இல்லாமல் எங்கள் பிள்ளைங்களை ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன் நாங்கள் சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஐஐடியாக இருந்தாலும் சரி, ஐஐஎம்மாக இருந்தாலும் சரி, நிஃப்டாக இருந்தாலும் சரி, அது நிஃப்டமாக இருந்தாலும் சரி, லா யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் சரி, எல்லா பிள்ளைகளும் இந்தியாவில் இருக்கின்ற எங்கெங்கெல்லாம் ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கோ அங்கே கிட்டத்தட்ட 1800 பிள்ளைங்களை இன்றைக்கி நாங்கள் விதைச்சிருக்கோம். நாங்கள் இது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அது மலேசியாவாக இருந்தாலும் ஜப்பானாக இருந்தாலும் தாய்வானாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கின்ற யூனிவர்சிட்டிலாம் பண்ணி எங்கள் பிள்ளைங்க போய் சேர்ந்துருக்குறாங்க. ஸோ அவங்க வந்து ட்ரீம் பிக் அப்படிங்கிற அளவிற்கு நீ கனவு மட்டும் காண, மற்றதை நாங்கள் பார்த்து கொடுக்குறோம் என்பதை சொல்லக்கூடியதான் எங்களுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி. அதோடைய ப்ரூவன் மாடலாகத்தான் நேற்று கூட பார்த்தீங்கன்னா தான் நம்ம டிரெவிடியன் மாடல் என்று சொன்னாலும் டேட்டா ட்ரிவன் மாடலாக நேற்று கிட்டத்தட்ட 901 பிள்ளைங்களை வந்து நாங்கள் வந்து ப்ரீமியம் இன்ஸ்டியூட் சேர்த்துருக்கோம். இது வந்து ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்கின்ற விதத்துக்கு இந்த சாதனையை சொல்கிறேன். இது இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் எப்படி அவங்களை வந்து மேம்படுத்த வேண்டும் என்பதை கொண்டு போகிறோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 3, 5, 8 குழந்தைங்களுக்கு முதற்கொண்டு பொதுத் தேர்வு நடத்தப்படும். பாஸ் ஆகலைன்னா திருப்பி 3 படிக்கட்டுமே அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்முடைய மாநில கொள்கைகளை பொறுத்தவரைக்கும் குழந்தைங்களுக்கு ப்ரெஷரே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக 11th அந்த பொதுத் தேர்வை நம்ம வந்து கேன்சல் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து அவங்கள பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 6ஆம் வகுப்பில் தான் சேர்க்கணுங்கிறாங்க. நம்ம 5ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் ஏஜ்லேருந்து பிள்ளைங்களை வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் நம்ம. ஸோ அப்படி எல்லா விதத்துலேயும்
கொள்கை என்று மொழிக் கொள்கை என்று வரும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்று பேசும்போது சொன்னால் இருமொழி கொள்கையை தான் நாங்கள் பின்பற்றுவோம், இருமொழி கொள்கையை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்பதை சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன் 3ஆவதாக ஒரு மொழி படிச்சுக்கிட்டா தான் என்ன அப்படின்னா 3வது இல்லை 8வது அட்டவணைக்கு 22 அஃபிஷியல் லாங்குவேஜை நாங்கள் படிக்கிறோம், எங்களுக்கு ஆசை இருக்குது, நாங்கள் படித்துக் கொடுக்குறோம், அதை ஆப்ஷனலாக கொடுங்க, கம்பல்ஷனாக கொடுத்து எல்லாத்தையும் நீ படித்து தான் அந்த கம்பல்ஷன் கொடுக்கக்கூடாது என்பதை தான் நாங்கள் வந்து வலியுறுத்தி நாங்கள் சொல்லி கொண்டிருக்கோம். இப்படி பல்வேறு சரத்துக்கள் உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி நம்முடைய மாநில கல்விக் கொள்கை அப்படிங்கிறது தமிழன் அப்படிங்கிறதுக்கான ஒரு யூனிக் ஐடென்டிட்டி இருக்குது பார்த்தீங்களா. தமிழ்நாடு, தமிழ் மொழினா என்ன, நம்முடைய கலாச்சாரம் என்ன, நம்முடைய பண்பாடு நமக்கு என்ன சொல்லி தருகிறது, இது பேஸாக வச்சு உருவாக்கப்பட்டதான் எஸ்சிபி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது ஒரு பாலிசி ஃபஸ்ட் வரும்போது அந்த இனிஷியலாக வரும்போது அந்த ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்க தான் செய்யும். அப்புறம் அதை கலந்து பேச ஓ இதெல்லாம் இருக்கிறதா அப்படிங்கிற புரிதல் வரும்பொழுது ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி யார் 1-2 பேர் எங்களை விமர்சனம் பண்ணுறாங்க, தயவுசெய்து அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணாதீங்க. இது ப்ரொடக்டிவிட்டி இதில் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு பாருங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறது ஒன்று தான், முற்போக்கு சிந்தனை, பிள்ளைங்களை முதல்ல சிந்திக்க வைப்போம். மனப்பாடம் மட்டும் போய் பாடம் ஒரு வகுப்பு இதை சப்ஜெக்ட் எக்ஸாம் எழுதுறதை காட்டணும். புரிதல் தன்மையோடு இருக்கட்டும், அறிதல் இருக்கணும், அறிவியல் இருக்க வேண்டும், பிற்போக்குத்தனத்துக்கு இடமே இல்லை அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. அது சார்ந்து தான் சுற்றி அந்த எஸ்சிபி வரும். அது முழுமையாக படித்து பார்த்தால் பத்திரிகை துறை, ஊடகத்துறை நண்பர்களுக்கும் அது புரியும் என்று நான் இப்போ இது ஏற்றுக்கொண்ட உங்களோட அந்த ப்ளஸ் ஒன் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணியிருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்கள், அவங்க தனிப்பட்ட முறை நான் காலேஜ் பிரின்சிபல் எங்கே இருக்கேன் சார். தேங்க்யூ சார். ஒன்றிய அரசு சொல்லுது 14 வருஷத்துக்கு அப்புறம் இரட்டை இலக்கை வந்து இப்போ தான் நம்ம ஈட்டியிருக்கோம். முத்தமிழர் கலைஞருடைய காலத்தில் வந்து 13.12% இருந்தது வளர்ச்சி என்பது. இப்போ வந்து 11.19% வந்து நம்ம வந்து பொருளாதார வளர்ச்சி நம்ம அடைஞ்சிருக்கோம். நினச்சி பாருங்கள், ஜிஎஸ்டிபியை பொறுத்த வரைக்கும் போன வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 15,57,000 கோடி, இன்றைக்கி அது 17,32,000 கோடி கொண்டு வந்துட்டோம். அதனால தான் எல்லா பொருளாதார நிபுணர்களும் சொன்னாங்க, அப்போ இவங்க சொன்ன மாதிரி அந்த $1 trillion US எக்கனாமிக் டாலர் 2031 இவங்க எட்டிடுவாங்கப்பா நாங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா. இதற்கு காரணம் என்னென்னு பார்க்கணும். நாங்கள் வந்து முத்தமிழர் கலைஞர் காலத்துக்கு பிறகு 14 வருஷத்துக்கு பிறகு இரட்டை இலக்கை நாங்கள் தொட்டிருக்கோம் அப்படின்னா நடுப்புற அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு 2010-11 13.12 இருந்தது. அடுத்ததே பார்த்திங்கன்னா அப்படி இந்த ஆட்சி மாற்றம் 2010-11 வந்து 13.12, அடுத்தது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுலேருந்து அது 7%, 5%, 4%, திருப்பி 6, திருப்பி 9, திருப்பி கொரோனா காலத்தில் அது ஓகே வி கேன் அக்செப்ட் தட் 2% இல்லை 0.25% போணுச்சு. அப்படி கொரோனா காலத்தில் தான் நாங்கள் ஆட்சிக்கே வந்தோம். நாங்கள் வரும்போது கொரோனா இருந்தது, அதை மறந்துடக்கூடாது யாரும். கிட்டத்தட்ட 7 மாதம் 8 மாதத்துக்கு கொரோனா தாக்கம் இருந்தது தான். ஆனால் அதெல்லாம் கடந்து மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தன்னுடைய நிர்வாகத் திறமையின் மூலமாக இன்றைக்கு இந்த இடத்துக்கு 11.19 கொண்டு வந்தாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே இன்றைக்கி வந்து பொருளாதார வளர்ச்சி நம்ம தான் நம்ம ஒன்றா இருக்கிறோம். நம்ம சார் எந்த விதத்துலையும் நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அங்கே ப்ரீவியஸாக அந்த முதலமைச்சர் என்ன பண்ணாங்க, ப்ரீவியஸாக அந்த முதலமைச்சர் கிட்டத்தட்ட பிடபிள்யூ ஹைவேஸையும் தப்ப கையிலேயே வச்சுக்கிட்டு வெறும் டெண்டருக்கு மட்டும்தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தார் தவிர நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அவர் ஃபோக்கஸ் பண்ணல. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பாருங்கள், மாற்றுத்திறனாளி சார்ந்திருக்கின்ற துறையாக இருந்தாலும் சரி, மகளிருக்கு சுய உதவி குழுக்கள் சார்ந்திருக்கின்றதாக இருந்தாலும் இது மாதிரி விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களுக்கான துறையை எல்லாம் தன் கை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு மற்ற அமைச்சர்கள்லாம் ஓட உழைக்க சொல்கிறாரு, விரட்டுறாரு. ஒவ்வொரு இடத்துல போங்க, டெய்லி எனக்கு வந்து ரிப்போர்ட் கொடுங்க, ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுங்க. கேபினட் மீட்டிங் நடந்தது, கேபினட் மீட்டிங் ஒவ்வொரு அமைச்சரையும் கை காமிச்சு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, உங்களோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்க மாதிரி. அதனால் தான் அடிக்கடி சொல்ல மாதிரி எங்களுடைய தலைமை ஆசிரியர்களாக இருக்கிற காரணத்தினால தான் அதே மாதிரி எங்களுக்கான அதிகாரிகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான அதிகாரி, ஒரு நல்ல ஒரு டீமை செட் பண்ணி கொடுக்குற ஒவ்வொரு அமைச்சருக்கும் இன்றைக்கி நாங்கள் வந்து அந்த ப்ராக்ரஸிங் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் எந்த விதத்திலையும் அதற்கான கிரெடிட் அவர் கண்டிப்பாக எடுக்க வேண்டும் கூட நினச்சி கூட அவர் பார்க்கக்கூட தான் நடக்கும்.